அன்புள்ள சிஎம் விஜய் அண்ணாவிற்கு இந்த அன்பு தங்கையின் கோரிக்கை அண்ணா. நான் ஏற்கனவே டெட் ஆசிரியர்கள் சம்மந்தமாக 2013லேருந்து 2025 வரைக்கும் டெட் பாஸ் பண்ணதன் அடிப்படையிலையும் வயது அடிப்படையிலையும் பணி வாய்ப்பு வழங்குங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. அதாவது 29,000 வியூஸ் போச்சு அண்ணா. ஆனால் ஒரு வியூஸ் கூட உங்களோட கவனத்திற்கு வராமல் போச்சு. அதுதான் நான் எங்களோட மிகப்பெரிய வேதனை. இந்த வீடியோ அதோட தொடர்ச்சி தான் அண்ணா. நீ என்ன நேரில் போயிட்டு மனு கொடுக்கறத விட்டுட்டு நேரில் போயிட்டு விஜய் அண்ணாவை பார்த்து மனு கொடுக்கணும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து மனு கொடுக்கறத விட்டுட்டு யூடியூப்பில் போட்டுட்டு ட்ரெண்ட் ஆனால் அது உன்னோட சேனலை ட்ரெண்ட் ஆகிறதுக்காக தானே அப்படின்றது நிறைய பேரோட எண்ணமாக இருக்குது. ஆனால் நிஜமாவே உங்களை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வசதியும் இல்லை. குறைஞ்சது 2,000 ரூபாய் தேவை. இது என்னோட 7 நாள் ஊதியம், அதாவது ஒரு வாரத்தோட ஊதியம். இதில் லீவ் வேறு நான் எடுத்துகிட்டு வரணும். இதில் உங்களை பார்க்கணுன்னா எனக்கு அப்பாயின்மெண்ட் வேறு எங்கேருந்துன்னா கிடைக்கும்? இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்றது தெரிஞ்சு தான் நான் எங்களுக்கு தெரிஞ்ச என்னோடய கைக்குள்ளே அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவான யூடியூப்பை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா இதில் போட்டால் ட்ரெண்ட் ஆகாதா? இதில் போட்டால் உங்களோட கவனத்திற்கு வராதா? எவ்வளோ விஷயங்கள் யூடியூப்லேருந்து உங்களோட கவனத்திற்கு வந்ததை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் நான் இதை பயன்படுத்துகிறேன். வீடியோ 29,000 வியூஸ் போச்சு. அதனால் உன்னோட சேனல் தானே ட்ரெண்ட் ஆக போகுது. அண்ணா கிட்டே போயிட்டு எப்படி ட்ரெண்ட் ஆகும்? அண்ணாவோட கவனத்திற்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களை நான் என்னால் நேரில் பார்க்குற அளவுக்கு நான் தகுதி இல்லாத கீழ்மட்டத்து ஆளாக தான் நான் இருக்கேன். உங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு வளையத்தை மீறி உங்களோட விழிக்குள்ளே நின்று உங்களை பார்த்து பேசுகிற அளவுக்கு வசதி இல்லாதவளாக பிறந்துட்டேன். அதனால தான் நான் இந்த பதிவாச்சும் உங்களை அடையும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் அந்த வீடியோ. தயவு செஞ்சு எங்களோட கோரிக்கைகளை உங்களோட கவனத்துக்குள்ளே எப்படியாவது நாங்கள் ட்ரெண்டாக்கி கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60. ஆனால் நாங்கள் வேலைக்காக போராடி எங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை தாண்டிடுவோம் போல் இருக்கேண்ணா. நீங்கள் தண்ணீர் பஞ்சத்தை போக்குறதுக்காக பைப்புக்குள்ளே இறங்கி சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு புரிய வைக்கணுன்ட்டு கூட வயசானவங்களை வச்சுட்டு போராட்டம் பண்ணிங்க அந்த படத்தில். அப்போ தான் மீடியாவோட கவனத்தை ஈர்க்க முடியும், நம்மளோட கஷ்டம் தெரியும் அப்படின்றதுக்காக. ஆனால் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை 2 அரசுகளிடமும் போராட்டம் பண்ணி அவங்களோட கவனத்திற்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியே நாங்கள் தோற்று போய் நிற்கிறோம். அது அரசோட கவனத்திற்கு வந்துச்சா அப்படின்றது எங்களுக்கு இப்போ வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களோட கவனத்திற்கு வந்திருந்தால் கண்டிப்பாக அப்பயே ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணலைன்னும் போது கண்டிப்பாக எங்களோட குறைகள் எதுவுமே அவங்களோட கவனத்திற்கு போகாமல் அப்படியே நடுவுலேயே எங்கேயோ ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றத தான் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் எங்களை பற்றி யோசிக்கிறதுக்கும் எங்களை பாதுகாக்கவும் எங்களோட தேவை நிறைவேற்றுறதுக்கும் எங்களோட அண்ணா நீங்கள் எங்களுக்காகவே இந்த ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, இந்த பதவிக்கு வந்திருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால தான் இந்த பதிவு கண்டிப்பாக என்னோடய அண்ணாவோட கவனத்திற்கு போகும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் போடுறேன். உங்களை அந்த படத்தில் கிண்டல் பண்ண மாதிரியே தான் நான் இன்றைக்கி எங்களையும் கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நாங்கள் போராட்டம் பண்ணியே எங்களோட வயசை தொலைச்சிட்டு நிற்கிறோம். இன்றைக்கி நாங்களே வயசானவங்களாக ஆகிட்டோம். எங்களோட ஆசிரியர் சமுதாயத்தினர், அதாவது எங்களுக்கு பின்னாடி டெட்டுக்கு படிச்சுட்டு வரவங்கெல்லாம் என்ன எங்களை பார்த்து கேலி பண்ணுற நிலமையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தான் வயசாகிடுச்சே, போயிட்டு ஒரு மூலையில் உட்கார வேண்டியது தானே, 40 வயசுக்கு அப்புறம் என்ன போய் நீ பாடம் நடத்தி கிழிக்க போகிற, இப்படியெல்லாம் நிறைய கமெண்ட் வருது. உங்களுக்கெலாம் வயசாகாதா? உங்களுக்கு டெட்டு பாஸ் பண்ணோடனே உங்களுக்கு வேலை கிடச்சிருமா? 13 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கே வேலை கிடைக்கல, உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? உங்களுக்கும் சேர்த்து தானே நாங்கள் போராடுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க தெரியாமல் எங்களை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு போராடுறேன். ஏன்னா சில பேர் தான் கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாரையும் நான் சொல்லிட முடியாதுண்ணா. ஜூன் மந்த்துனாவே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது ஸ்கூல் தானா. அதுபோல் தான் எங்களோட அண்ணா மே மந்த்து பதவிக்கு வந்ததும் நெக்ஸ்ட்டு ஜூன் மந்த்து கண்டிப்பாக அவரோட ஆலோசனை ஃபஸ்ட்டு கூட்டம் பள்ளிக்கல்வித்துறை பற்றி தான் இருக்கும். இத்தனை வருஷத்தில் போராட்டம் பண்ணிகிட்ருக்குறோம், இத்தனை கேஸ் இருக்குது நீதிமன்றத்தில், எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக என்னோடய அண்ணா தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஜூன் மந்த்தே முடிய போது நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் கவனம் செலுத்தி எங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்கன்னு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஆனால் இன்னமும் ஸ்கூலில் டெம்ப்ரவரி ஜாப் தொடருது. இது எப்படி தானே சாத்தியம்? ஏன்னா எவ்வளோ எக்ஸாம்னா நாங்கள் எழுதுறது? எங்களால் முடியலண்ணா. 13 வருஷமாக நாங்கள் எழுதாத எக்ஸாமே இல்லை. எக்ஸாம் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1 இயர்க்குள்ளே நோட்டிஃபிகேஷனோ 1 இயர்க்குள்ளவே எக்ஸாமோ 1 இயர்க்குள்ளே போஸ்டிங்கும் போட்டுறாங்களான்றது கேள்விக்குரியண்ணா. ஆனுவல் பிளானர் ஒன்று விட்டுறாங்க, இந்த டேட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு. நாங்கள் அதுக்கு படிக்கிறோம். ஆனால் அந்த வருஷமே முடிஞ்சாலும்
அடுத்த வருஷமே முடிஞ்சாலும் அதனோட நோட்டிஃபிகேஷனே வர்றதில்ல. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக பிஓ எக்ஸாமை சொல்லலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 டிஎன்பிஎஸ்சியில் வருது. அதே போல் டெட் எக்ஸாம் வருது. இது எல்லாமே நேரத்துக்குள்ளே நடக்குதா அப்படின்றது கேள்விக்குறி. இவங்க கடத்துகிற ஒரு வருஷமும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜை நெருங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது எப்படின்னா நாங்கள் யாருக்குன்னா சொல்லி புரிய வைக்க முடியும்? இதில் வேறு எங்களோட இளைய சமூகத்தினர் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்குலாம் எங்கேருந்து வேலை கிடைக்க போகுது, ஒதுங்கி நில்லுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி. எங்களோட வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்கு. அவங்க எதையும் யோசிக்காமல் எங்களை கிண்டல் பண்ணுறது ரொம்ப வேதனையாக இருக்குண்ணா. ஆன்லைன் எக்ஸாம் வச்சாலாவது இது எல்லா டைமும் சேவ் ஆகும் அண்ணா. மற்ற துறையில் எப்படியோ தெரியலண்ணா, பட் டீச்சிங் ஜாபுக்கு போகிறதுக்கு கூட இப்படி ஒரு எக்ஸாம் நடத்த 1 இயர் எடுத்துக்கிட்டால் எப்படின்னா எங்களுக்கு வயசாகாமல் இருக்கும். இதில் எங்களோட இளையவர்கள் பண்ணுற கிண்டல் இருக்குது. அப்பப்பப்பப்பா அவங்களுக்கெல்லாம் வயசே ஆகாது போல். என்றைக்கும் வயசு 36ன்னு பாடுற மாதிரி இவங்களோட வயசு என்றைக்கும் 36ன்னு நினைக்கிறாங்க போல் இருக்குண்ணா. நான் ஒட்டுமொத்த இளையவர்களையும் சொல்லலை, எங்களை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சில இளையவர்கள் பற்றி மட்டும்தான் சொல்லிகிட்ருக்குறேன். எங்களை பார்த்து அவங்களாவது கொஞ்சம் சந்தோஷமாவது இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நாங்கள் ஒரி பண்ணிக்கல. அண்ணா, கத்தி படத்தில் நீங்கள் கதாநாயகனாக நடிச்சிருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு கிராமத்தோட தண்ணீர் பஞ்சத்தை பற்றி சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் தீர்ப்பு சரியான முறையில் வரணும் அப்படின்றதுக்காகவும் எத்தனையோ நியூஸ் சேனலை தேடி போயிருப்பீங்க. ஏன் ட்ரெண்ட் ஆக்கணும்? தண்ணீர் அப்படின்றது அத்தியாவசிய தேவை, ஆடம்பர தேவை கிடையாது அப்படின்றது மக்களுக்கு புரிய வைக்கணும், தீர்ப்பு சரியான முறையில் வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போராடியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களை வச்சுக்கிட்டு தண்ணீர் பைப்புக்குள்ளவும் இறங்கி போராடியிருப்பீங்க. இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அப்படின்றது ஆடம்பர தேவை கிடையாது, அத்தியாவசிய தேவை. இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான். அதே போல் தான் நான் 2013 இப்போ வரைக்கும் டெட் பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போக முடியாமல் தவிக்கிற எங்களோட போராட்டத்தை எந்த நியூஸ் சேனலில் போட்டாலும் அது ட்ரெண்டாகவும் இல்லை, அரசோட கவனத்திற்கு போகவும் இல்லை, எங்களை பற்றின ஒரு முடிவு எந்த அரசும் எடுக்கவும் இல்லை. அதனால தான் என் கைக்குள்ளவே அடக்கமாக இருக்கக்கூடிய இந்த யூடியூப்பை நான் பயன்படுத்துகிறேன். இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியா. எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மனசுமைகளை அரசுகளுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னா இந்த யூடியூப் தான் அண்ணா. எப்படியாவது இது உங்களோட கவனத்திற்கு வரணும், ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் சேரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் போடுறேன். ஆனால் டீச்சர் ட்ரைனிங் படித்த எங்களால் வேறு எந்த ஜாபுக்குன்னா போக முடியும்? அப்படியே போனாலும் ஒன்று கவர்மெண்ட்டு, ஒன்று ப்ரைவேட்டு, இது 2த்தில் தான் நுழைய முடியும். ப்ரைவேட்டு ஸ்கூலில் போனால் 5000 ரூபாய் இல்லை 7000 ரூபாய் சம்பளத்தில் வாழ்க்கையை நடத்தணும். எப்படி முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் டெம்ப்ரவரி ஜாப், ஆனால் அந்த டெம்ப்ரவரி ஜாப்குள்ளேயும் நுழைய முடியல. அதில் 12000 ரூபாய் ஆனால் டெம்ப்ரவரி ஜாப்குள்ளேயும் நுழைய முடியல. ஆனால் பண தேவை அப்படின்றது இன்றைக்கி அத்தியாவசிய தேவையாக தானே இருக்குது, ஆடம்பர தேவையாக கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் 2013 இப்போ வரைக்கும் போராடிட்டுருக்குறோம். எதுக்கண்ணா? பண தேவைக்காக தான். கண்டிப்பாக பண தேவை தான் அண்ணா. இன்றைக்கி ஒரு 500 ரூபாய் மினிமம் இல்லாமல் எங்களாலேயே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவாகுது, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவாகுது, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் செலவாகுது. நிறைய சூழ்நிலைகள் மாறுது அண்ணா. இந்த செலவுகள் எல்லாமே அத்தியாவசிய செலவாக தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர ஆடம்பரமாக இன்னைய வரைக்கும் நாங்கள் வாழ்ந்ததில்லை. இன்னும் நாங்கள் எவ்வளோ எக்ஸாம் அண்ணா எழுதுறது? முடியல அண்ணா. ப்ளீஸ் 2013 to 2025 வரைக்கும் இயர் வைஸ், ஏஜ் வைஸ் ஜாப் கொடுங்கண்ணா. டெட்டு பாஸ் பண்ணதோட அடிப்படையில் மட்டும் நியமன தேர்வுன்னு அப்படின்னு ஒன்று தேவையே இல்லை. தயவு செஞ்சு எத்தனை எக்ஸாம்னா எழுதுறது? 10th, 12th, டிடிஎடு, பிஎட்டு, அதையும் மீறி டெட்டு, அதுலேயும் பாஸ் பண்ணால் நியமன தேர்வு. இத்தனை வருஷம் கழித்து எப்படி அண்ணா சாத்தியம்? அண்ணா, நாங்கள் வாழறதுக்காக போராடுறோம் அண்ணா, வசதிக்காக போராடவே இல்லை. நாங்கள் எங்களோட வாழ்க்கையை, அத்தியாவசிய வாழ்க்கையை வாழறதுக்காக போராடுறோம். ஆடம்பர வாழ்க்கைக்காக நாங்கள் ஏங்கலை அண்ணா. எங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சா எங்களோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் அண்ணா. ஆடம்பரமாக வாழ்ந்து எல்லோரும் முன்னாடியும் பேரு புகழ் அடையணும் அப்படின்றதுக்காக நாங்கள் போராடலை அண்ணா. எங்களுக்கு நிறைய கடமை இருக்குது அண்ணா. அண்ணா, கடைசியாக இந்த தங்கையோட ஒட்டுமொத்த கோரிக்கை எல்லார் சார்பாகவும் என்ன அப்படின்னா, நான் யார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இந்த கோரிக்கையை உங்ககிட்ட நான் வைக்கல. எல்லாரோட வேதனையும் என்னோடய வேதனை தான் எல்லாரோட வேதனையும் அப்படின்றத கருத்தில் கொண்டு அரசோட நிதிநிலை என்னென்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்களோட தேவை என்னென்னா, உங்களோட நிதிநிலையை, உங்களோட நிதி சுமையை நாங்களும் சுமக்க கூட தயாராக இருக்கோம் அப்படின்றது தான் நான் உண்மை. எங்களுக்கு தேவை நிரந்தர அரசு பணி,
குறைந்த ஊதியத்துலையாவது உங்களோட நிதிநிலை சரியாகிற வரைக்கும் நாங்கள் வந்து குறைந்த ஊதியத்தில் கூட ஆனால் நிரந்தர அரசு பணியில் வேலை செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்றது தானே உண்மை. 2013 டெட்டு பாஸ் பண்ண அடிப்படையில், அதாவது இயர் வைஸ் ஏஜ் வைஸ் அடிப்படையில் இப்போ வரைக்கும் 2013 2025 வரைக்கும் டெட் அடிப்படையில் மட்டும் இயர் வைஸ் ஏஜ் வைஸ் எங்களுக்கு வந்து நிரந்தர பணி அரசு பணி வழங்குமாறு எல்லார் சார்பாகவும் இந்த தங்கை கேட்டுக்கிறேன் அண்ணா. அண்ணா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க எங்களோட வேதனைகளை உங்களோட கவனத்திற்கு கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் அண்ணா. இதில் நான் யாரையும் காயப்படுத்தவும் இல்லை, யாரையும் கிண்டல் பண்ணவும் இல்லை, யாரோட கிண்டலுக்கும் நாங்கள் ஆள் இல்லை அப்படின்ற கருத்தையும் சொல்கிறதுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு இதில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னோட சகோதர சகோதரிகள், அப்புறம் என்னோட விஜய் அண்ணா எல்லாருமே என்னை வந்து, அப்புறம் இளைய சமூகத்தினர் எல்லாருமே வந்து என்னை மன்னிச்சிடுங்க. இது 13 வருஷ போராட்டம், 13 வருஷ வலி. ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமாக போயிட்டுருக்கு. ஒரு நொடியும் எப்படி நம்ம வாழறோம் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். நம்மளோட வேதனையை நம்ம எப்படியாவது அரசோட கவனத்திற்கு, அதாவது நம்மளோட விஜய் அண்ணாவோட கவனத்திற்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான். ஏன்னா நம்மளோட வேதனையை நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்ம அண்ணாவுக்கு தெரியும். அவங்களே தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரியும்? எவ்வளோ துறைகள் இருக்குது. இதில் பள்ளிக்கல்வித்துறையில் இப்போ நம்மளோட இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் தானே தெரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து இந்த வருஷம் நம்மளோட லைஃப்பில் விடியல் நம்மளோட அண்ணா மூலயமா ஏற்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கையான விதையாக முளைச்சிருக்கு. எல்லாருக்குமே நன்றி. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க.